ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஒரு வல்லமையின் ஆண்டவருடையதான வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. தேவ அக்கினி உங்களை சந்திக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வருகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவ ஆவியானவர் தமது அந்த அங்கலாய்ப்போடு கூட அந்த பகுதியிலே அவர் வருகிறார். இந்த உலகம் மிகவும் சீர்கெட்டு போய் இருக்கிறதே. இந்த சீர்கெட்டு போன ஒழுங்கின்மையானதான இந்த சூழ்நிலை நான் இறங்கி போய் அங்கே நான் செயல்பட போகிறேன். நான் வல்லமையாய் செயல்பட போகிறேன், அக்கினியாய் செயல்பட போகிறேன், தமது மகிமை இறக்கிய செயல்பட போகிறேன், தன் ஞானத்தை இறக்கிய செயல்பட போகிறேன் சொல்லி தேவனாகி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து தமது வார்த்தையை பிரவாகிக்கும்படியாக மிகப்பெரிய வல்லமையோடு கூட மகிமையோடு கூட அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த பொழுது அங்கே இருள் சூழ்ந்திருந்தது. அங்கே இருள் அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. இந்த உலகை மூடிக்கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலை ஆண்டவராகிய கர்த்தர் தமது முழு பலத்தோடு கூட அவர் பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று பேசுகிறார். இந்த வெளிச்சம் இருளுக்குள்ளே பிரகாசிக்கின்றதான வெளிச்சம். இந்த வெளிச்சம் தேவனுக்கு வந்ததான அக்கினிக்குள்ளிருந்து வந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் மனிதனை வாழ வைக்கக்கூடியதான வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறதான வெளிச்சம். இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவதற்காக தேவன் தமது முழு பலத்தோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமது வல்லமையோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமது அதிகாரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் முழுமையாக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் இருளிலிருந்து விடுதலை பெற்று மாபெரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இந்த பூமியிலே வாழ முடியும். ஆகவே தான் முதலாக தேவனின் முழு பலத்தினால் உருவானதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ளிருந்து ஞானம் புறப்பட்டது. அந்த வெளிச்சத்துக்குள்ளிருந்து வல்லமைகள் புறப்பட்டது. ஆகவே தான் நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் சொன்னால் உருவாக்கக்கூடியதான வல்லமையான வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை புதிய உருமாற்றத்துக்குள்ளாக, புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதிய கணிதர வாழ்க்கைக்குள்ளாக, புதிய வெளிச்சத்துக்குள்ளாக, புதிய நீதிக்குள்ளாக உங்களை ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் தேவ அக்கினிக்குள்ளிருந்து உங்களுக்கு வெளிச்சம் உண்டாக்கப் போகிறது.